மாசமானா இவ்வளோ பணம் அப்படின்னு எடுத்து சேர்த்து வைக்கிறேன். ஆனா சேர்த்து வைக்கிற பணம் சுத்தமா பத்த மாட்டேங்குது. நானும் சேலரி வாங்குறேன், இந்த 50 30 20 அந்த ஒரு பட்ஜெட் ரூல் எல்லாமே நான் ஃபாலோ பண்றேன். ஆனா நான் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் என் பணம் கொஞ்சம் கூட பத்த மாட்டேங்குது. சேர்த்து வைக்கிறது என்னதான் ஆகுதுன்னு தெரியல. மணி இஸ் நாட் க்ரோயிங் அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக. Want your money to grow faster? இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. சம்பாதிச்சு அதை சேர்த்து வைக்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது. எப்படி சேமிக்கிறோம், எங்க அதை இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த வகையில நான் சம்பாதிக்கிறேன். ஒரு 50% என்னோட நீட்ஸுக்காக செலவு பண்றேன், 30% என்னோட வாண்ட்ஸுக்காக செலவு பண்றேன், மீதி 20% நான் ஒன்று சேவிங்ஸ் பண்றேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது கடன் இருக்குன்னா அதை குறைக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்துல கூட அந்த 20% அமௌண்ட்டை நம்ம எங்க சேமிக்கிறோம் அப்படிங்கிறது பாயிண்ட். சாதாரணமாக இப்போ நம்மலாம் உண்டியில் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் அதுக்கப்புறம் பேங்க்ல போட ஆரம்பித்தோம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் போடுறவங்கலாம் வந்துட்டாங்க. அப்படி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இவ்வளவு லாங் டேர்முக்கு எனக்கு இந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இல்லை ஸ்டாக் நான் போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இப்போ காலமே. ஏன்னா அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பழையபடி ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நீங்கள் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ உங்களோட பணம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே போகுது நான் சேர்த்து வைக்கிறதெல்லாம் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறப்போ, ஏன்னா அது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதா ஒரே ஒரு காரணம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் எங்கே தான் பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சேர்த்து வைக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, ஷேர் மார்க்கெட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கெல்லாம் நம்ம டைரக்டா இந்த கம்பெனிஸ் மேல அந்த ஒரு ஷேர்ல நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்றப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எது நல்ல கம்பெனி, எது நல்ல ஷேரா இருக்க போகுது, எது எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும், இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எக்கச்சக்கமான குழப்பத்தோட அதிகமா நாலேஜ் இல்லாம நம்ம பணத்தை போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஐயோ என் பணம் போச்சு அப்படின்னு வருத்தப்படுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? சேஃபா இதை என்னோட பணத்தை நீங்களா பார்த்து எந்த ஷேர் நல்ல மார்க்கெட்ல இருக்கு, இப்போ எது நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு, எது சேஃபா இருக்கு, எது இப்போ நல்ல அதிகமான லாபத்தை பார்க்குது அப்படிங்கிறதுல பார்த்து நீங்க கரெக்டா போடுங்கன்னு ஒருத்தங்க கிட்ட நம்ம பணத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் பணம் போடுறப்போ எதில் இப்போ மார்க்கெட் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து சிஸ்டமேட்டிக்காக அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மொத்தம் 2 விதம் இருக்குது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், டெட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுனா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் ஷேரு, அதே மாதிரி உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய எல்லா விதமான ஷேர்லயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் ஹை ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னாலே இட் கம்ஸ் அலாங் வித் ஹை ரிஸ்க் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ அதுக்குமே நீங்க ரெடியாக தான் இருக்கணும். அட் தி சேம் டைம் இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கார்பரேட் பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் சில பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கம்பேரிட்டிவ்லி லோ ரிஸ்க் இருக்கு, அட் தி சேம் டைம் லோ ரிட்டர்ன் தான் வரப்போகுது. கம்பேரிட்டிவ்லி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் அதே மாதிரி கம்மியாக இருக்கும், ரிஸ்க்கும் மாடரேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2 விதம். ஸோ ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும், நான் லாங் டேர்ம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு சிறந்த ஆப்ஷன். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீ சொன்ன இந்த 2 ஆப்ஷனுமே நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது இதுங்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இந்த எஸ்ஐபி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுவுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு கீழே தான் வருது. என்னன்னா, இப்போ மாதம் ஒரு பர்டிகுலர் தேதியில் நீங்கள் 10,000 ரூபாய் எடுத்து வைக்கிறப்பா, அந்த ஒரு 10,000 ரூபாய் எவ்ரி மந்த் 5ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா நான் எடுத்து வச்சிருவேன். ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அது எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை தான் நம்ம எஸ்ஐபி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் எவ்ரி மந்த். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் நான் சொன்ன மாதிரி எவ்ரி 5th ஆஃப் த மந்த் ஃபார் 5 years அப்படிங்கிற அந்த ஒரு பிளான் தான் எஸ்ஐபி. ஸோ இந்த எஸ்ஐபியில் நீங்கள் பணத்தை போட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆனுவலி எவ்வளோ ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பணமும் வளரும். ஆனால் இதை விட கொஞ்சம் அதிகமான வளர்ச்சி வேகமாக கிடைச்சா எப்படி இருக்கும்?
அதுக்கு தான் இருக்கு இன்னொரு ஆப்ஷன், ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபினா ஒன்றும் கிடையாது, கிராஜுவலி இன்க்ரீஸ் யோர் மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட் ஓவர் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாதாரணமா எஸ்ஐபியில் வந்து நம்ம என்ன பண்ணோம், 10,000 ரூபாயை எவ்ரி மந்த் 5ஆம் தேதி 5 வருஷத்துக்கு நம்ம எடுத்து வச்சோம். ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னா இதே 10,000 ரூபாயை ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்து வைக்கிறீங்க மாசமான 5ஆம் தேதிக்கு. அடுத்த வருஷம் ஒரு 10% எக்ஸ்ட்ரா போட்டு செகண்ட் இயர்ல 11,000 நீங்க வந்து எடுத்து வைக்க போறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 12,000 எடுத்து வைக்க போறீங்க எவ்ரி மந்த். ஸோ இப்படி பண்றப்போ ஒரு வருஷம் மாசம் 10,000 ரூபாய், அடுத்த வருஷம் ஒரு 10% மாசமான நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் ஒரு 10% எக்ஸ்ட்ரா போட்டா கூட 11,000 ரூபாய் ஆச்சு. ரெண்டாவது வருஷத்துல உங்களுக்கு 11,000 ரூபாய் மாசம், மூணாவது வருஷத்துல 12,000 ரூபாய், இன்னொரு 10% எக்ஸ்ட்ரா போட்டு 12,000 ரூபாய் மாசம். இந்த மாதிரி எத்தனை வருஷத்துக்கு நீங்க அந்த ஒரு எஸ்ஐபி ஸ்டெப் அப் எஸ்ஐபி போட்டிருக்கீங்களோ அந்த வருஷம் வரைக்கும் நீங்க உங்களோட பணத்தையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருத்து நீங்க வந்து அதை போட போறீங்க. இதுதான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஸோ இப்போ how does step up SIP grow wealth faster? SIP-யை விட step up SIP எப்படி என்னோட பணத்தை வேகமா ஒரே பீரியட் ஆஃப் டைம்ல கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம 2 உதாரணங்கள் எடுத்துக்குவோம். ஒன்னு வந்து ரவி. இவர் வந்து SIP-ல இன்வெஸ்ட் பண்றாரு. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு? மாசமானா 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. ஓகே. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் ஆனுவலி நம்மளுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படினாலே ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு ஆவரேஜா 12% போட்டுக்கலாம். 12% per annum ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னா கூட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 20 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சுன்னா மாசமானா 7,000 ரூபாய் கட்டி 20 வருஷத்துக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரவி எவ்வளவு பண்ணியிருக்காரு? 16,80,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு டோட்டல் கெயின் அவுட் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 52,44,000 ரூபாய். ஆக மொத்தத்துல டோட்டல் கார்பஸ் மொத்த அமௌண்ட் 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கையில எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 69,24,000 ரூபாய் வந்து வருது. 20 வருஷத்துல மாசம் வெறும் 7,000 ரூபாய் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால எஸ்ஐபில. இது வந்து எஸ்ஐபியோட உதாரணம். இப்போ அடுத்ததா உங்களுக்கு இன்னொரு உதாரணம் காட்டுறேன். எனக்கு என்ன ஆக போகுது, நான் திடமா தான் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் பாசிட்டிவிட்டி தான். ஆனால் அது போக இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரியை நீங்கள் நினச்சி பார்த்து அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இல்லாமல் போனால் கூட உங்களோட ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கீழே மோசமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது இன்னொரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான். அது கம்பல்சரியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, ஒரு 25 வயசு நபருக்கு மாதம் 600 700 ரூபா கட்டினாலே 2 கோடி ரூபாய்க்குமான கவரேஜ் வந்து கிடைக்குது. 15% டிஸ்கவுண்ட் வேற கிடைக்குது. அது போக 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸும் இருக்கு. இது எல்லாத்தை விட சிறந்தது 51க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸை கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு சிறந்தது சூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் கூட இருக்கு. இப்படி இத்தனை சலுகைகளோட நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு போய் நான் அவ்வளோலாம் செலவு பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு மாசம் ஒரு 400 500 ரூபாய் கட்டினாலே போதும் 1 கோடி ரூபாய்க்கான கவரேஜ் கொடுக்குறாங்க. இதுல 25% டிஸ்கவுண்ட் வேற இருக்கு. சுலபமான கிளைம் அசிஸ்டன்ஸ் முறையோட சேர்த்து 51க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது சிறந்தது அப்படிங்கறத நீங்க வாங்கிக்கலாம். இத்தனை சலுகைகளோட இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்களும் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராஜுன்னு இன்னொருத்தர் இருக்காரு. இவர் என்ன பண்றாரு? ஸ்டெப் அப் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றாரு. அவரோட பிளான் எப்படி போகுதுன்னு பாப்போம். சேம் அதே 7,000 ரூபாய் எவ்ரி மந்த், சேம் 20 வருஷம். ரவி மாதிரி 20 வருஷம் 20 பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா அதே 7,000 ரூபாயை எவ்ரி மந்த் ஒரு கட்டல வருஷம் 10% எக்ஸ்ட்ரா பண்றாரு. அதாவது ஒரு கட்ட வேண்டிய அந்த 7,000 ரூபாயில 10% எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு வருஷமும் கட்டிட்டு வர்றாரு. அப்ப எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 7,000 இருந்துச்சா, செகண்ட் இயர்ல 10% எக்ஸ்ட்ரா பண்ணி மாசம் எவ்வளவு கட்டுறாரு? 7,700 ரூபாய் கட்டுறாரு. தேர்ட் இயர்ல மாசமானா 8,470 ரூபாய் கட்டுறாரு. 4வது வருஷத்துல 9,317 ரூபாய் கட்டுறாரு. இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு வருஷம் 10% மாசமான கட்ட வேண்டிய அமௌண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணி கட்டுறப்போ அவருக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி பாருங்க. நம்ம ரவிக்கு எவ்வளவு வந்திருக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 20 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு டோட்டல் கார்பஸாவே 69,24,000 ரூபாய் வந்திருந்தது. இப்போ ராஜு இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ சேம் 12% ஆனுவல் ரிட்டர்ன்ஸோட 20 வருஷத்துக்கு அப்புறம் இவரோட ராஜுவோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,11,000 ரூபா. ஓகே, இவரோட டோட்டல் கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 89,73,000 ரூபா. அதே 20 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கெயின் பண்ண டோட்டல் கார்பஸ் வந்து
1,38,00,000 ரூபாய். இப்ப தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? 69 லட்சம் இங்க, 1,38,00,000 இங்க. இதுதான் ஸ்டெப் அப் எஸ்ஐபியோட பவரே. ஸோ ரவி வர்சஸ் ராஜு, எஸ்ஐபி வர்சஸ் ஸ்டெப் அப் எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க யாரு, ராஜுவா இல்ல ரவியா? இல்ல நான் ரவியா தான் இருந்துகிட்டு இருக்கேன், ராஜு ஆகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இல்ல நான் ராஜுவா இருக்கேன், இதே மாதிரி இருந்துக்கிறது தான் சேஃப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல முடிவு தான். ஏன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் உங்களுக்கு வந்து உங்களோட வெல்த் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டராக க்ரோ ஆகுது. நான் இப்போ காமிச்ச மாதிரி எஸ்ஐபியில் நீங்கள் பணம் போடுறீங்க ஓகே, ஆனால் என்றைக்குமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கிறப்ப தான் நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அட் தி எண்ட் ஆஃப் இந்த டென்யூர் முடிகிறப்போ நம்மளுக்கு ரியலி ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் வேலை செய்றீங்க அப்படின்னா, எனக்கு இந்த சம்பளம் போக இன்னொரு 6 மாதத்தில் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பெருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போதான் உங்களோட வெல்த் ரொம்ப சீக்கிரமா வளரும். ஸோ இன்னைக்கு வீடியோல உங்களோட சேமிப்பை எப்படி பெருக்கிறது, சீக்கிரமா எப்படி அதை வந்து வளர்க்குறது அப்படிங்கிறத பத்தினா ஒரு விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எஸ்ஐபினா என்னன்னு தெரியும், ஸ்டெப் அப் எஸ்ஐபினா என்னன்னு கூட தெரியும். ஆனா எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உதாரணத்தோட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு, இல்லை இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக்ஸ் வேணும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட குவரிஸ் எதுவாக இருந்தாலும் அதை பத்தின ஒரு முழு டீடைல்டு வீடியோ போடுறது தான் எங்களோட வேலையை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு, சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதையும் கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆனா அது சரியான முறையில் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியாமே அவங்களுக்கு வந்து வெறும் சேவ் பண்ற அப்படிங்கிற ஒரு பேர்ல சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வளர்ச்சியும் பார்க்காம தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பலன் அடையணும் அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. முதல்ல சேமிப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி வருமானம் வேணும். அந்த வருமானம் வேணும் அப்படின்னா ஒரு நீட்டான வேலை இருக்கணும், ப்ரொஃபஷனல் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் ஆகுது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா சரியான வழிகாட்டி வேணும். பணம் இருந்தால் மட்டும் பத்தாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷன். நம்ம பாஸ்வாலால நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அதில் எக்ஸ்பர்ட் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் நிறைய அனுபவசாலிகளுடன் பேசி ஆலோசனை பெற முடியும். ஸோ டக்குன்னு பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் 500க்கும் மேற்பட்ட கோர்ஸஸை வந்து நீங்கள் வெறும் 999 ரூபா வருஷத்துக்கு கட்டினாலே போதும். 6 மொழியில் எங்கேருந்து எப்படி வேணாலும் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ டக்குன்னு பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.